சிவகாசியை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவேன் என வாக்கு சேகரிப்பின் போது காங்கிரஸ் வேட்பாளர் அசோகன் மக்களுக்கு உறுதியளித்துள்ளார். சிவகாசி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அசோகன் இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை மாரியம்மன் கோவிலில் வழிபாடு செய்து தொடங்கினார். அங்கிருந்து புறப்பட்ட அவர் நகரின் முக்கிய பகுதிகளான 4 ரத வீதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிர்வாகிகள் மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளை சேர்ந்த ஏராளமான தொண்டர்களும் தோழர்களும் திரளாக கலந்து கொண்டனர். மேலதாளங்கள் முழங்க வழிநெடுகிலும் பொதுமக்களிடம் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வேட்பாளர் அசோகன் வீதி வீதியாக சென்றார். வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய வேட்பாளர் அசோகன், மக்களாகிய நீங்கள் எனக்கு கை சின்னத்தில் வாக்களித்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் சிவகாசி நகராட்சியை அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய ஸ்மார்ட் சிட்டியாக தரம் உயர்த்துவேன். உங்களின் அடிப்படை தேவைகள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேற்றப்படும் என உருக்கமான வாக்குறுதியை அளித்தார். பிரச்சாரத்தின் இடையே சாப்பிட்டியாபுரம் பகுதிக்கு சென்ற வேட்பாளர் அசோகனுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடந்த 30 ஆண்டுகளாக இப்பகுதி மக்களின் பெரும் கனவாக இருந்த ரயில்வே மேம்பால திட்டத்தை தனது தீவிர முயற்சியால் சாதித்து காட்டியதற்காக மக்கள் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர். வணக்கம், என் பேர் ரவிக்குமார். எங்கள் மேம்பாலம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தோம். பிள்ளைகளை ஸ்கூலில் போய் விட்டுட்டு வர்றதுக்குள்ளேயே உயிரை கையில் பிடிச்சி இருந்தோம். பூரா டிராஃபிக் அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருந்துச்சு. டெய்லி 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. இப்போ இந்த பாலம் போட்டதுக்கப்புறம் நல்ல சௌகரியமாக இருக்குது. எங்களுடைய கனவு வந்து இந்த பாலம் வந்து 30 வருஷ கனவு. அதை நிறைவேற்றி கொடுத்த அசோகன் சாருக்கு ரொம்ப நன்றி. நான் சிவகாசி மேற்கில் சாச்சாவரத்தில் ஆசிரியர் 4வது ஊரில் வசிக்கிறேன். நான் 52 வருஷம் வசிக்கிறேன். 52 வருஷமாகவும் இந்த பாலம் ரயில்வே பாலம் வராதனால ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு செய்ய போக வர எப்படி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். இப்போ இந்த பாலம் திறந்த பிறகு ரொம்ப ஒரு 5 நிமிஷத்தில் டவுனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்குது. முந்தி அப்படி கிடையாது. அதனால் பாலம் திறந்து வச்சவங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இப்போ இந்த பாலம் கட்டினது வந்து எங்களுக்கு சௌகரியமாக இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள்லாம் கரெக்டாக 9 மணிக்கு போகணும். அதுக்குள்ளே 2 ட்ரெயின் அந்த டயத்தில் வர்றதுனால ரொம்ப லேட் ஆகுது. வேலைக்கு போகிறவங்களும் 9 மணிக்கு டியூட்டி போகணும். இது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டமும் சைக்கிளும் போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சு. இந்த பாலம் கட்டினது எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. எப்போயோ வர வேண்டிய பாலங்கள் ரொம்ப லேட்டாகி இப்போ வந்திருக்கு. அது ஒரு இங்கே உள்ள இந்த ஏரியாவில் சாட்சியாபுரம் ரிசர்வ் லைன் இந்த லைனில் போகிறவங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்த மாதிரி இருக்குது. 2வது வந்துங்கன்னா பஸ்ஸு சிவலத்தூர்லேருந்து வர்ற பஸ்ஸுகள் எல்லாமே இங்கே தான் வந்து ஸ்டாப் ஆகிடுது. அதெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப லேட்டு. போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சு. பாலம் வந்தது கரெக்டாக 5 நிமிஷத்தில் நாங்கள் டவுனுக்கு போயிடுறோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப சௌரியமான ஒரு வசதியாக அமைஞ்சு போச்சு. பாலம் வந்து எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். இங்கே சாச்சாபுரம் பாலம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக மினிஸ்டராக இருந்தார் KT ராஜேந்திர பாலாஜி. ஆனால் அவர் செய்யலை. ஆனால் அடிக்கல் நாட்டுறதே சொல்கிறாரே தவிர அவர் இதுவரை எதுவும் செய்யலை. ஆனால் எங்கள் ஸ்டாலினோட ஆட்சியில் மக்களோட கோரிக்கைப்படி அது சீக்கிரம் நடந்ததுக்கு அசோகன் முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. தங்கந்தன் அவங்க எல்லாம் சேர்ந்து அது வந்து கிட்டத்தட்ட காலையில் போய் நின்றோன்னா ஒரு 1 மணி நேரம் ரொம்ப போக முடியாமல் ரொம்ப சிரமம் கொடுப்பா. ஸ்கூலுக்கு போகணுன்னா அங்கே லேட்டாகி தான் அடுத்த ஸ்கூலுக்கு போகிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தது. வேலைக்கு போகிறவங்களும் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் சரி செஞ்சு கொடுத்துருக்காரு. அசோகன் ஆட்சிக்கும் இந்த நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கும் பெரிய நன்றி சொல்லணும். திரும்பவும் என்னோடய ஓட்டு கை சின்னத்துக்கு தான்.